மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். 2 மரண தண்டனை கைதிகளுக்கு மற்றொரு கொலை வழக்கில் மரண தண்டனையை அதிரடியாக தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம். இந்திய பிரபலிய நடிகர் சைஃப் அலிகான் வீட்டுக்குள்ள புகுந்த இலங்கை பாதாள உலக குழு தாதா யாரு, எப்படி சிக்கினாரு, இந்தியாவுக்கு எப்படி போனாரு என்ற பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. பசில் டிமல் என்று சொல்லப்படுகின்ற 2 மரண தண்டனை கைதிகளுக்கு மேலும் ஒரு குற்ற வழக்கில் அதிரடியாக தங்கள உச்ச நீதிமன்றம் மரண தண்டனையை உறுதிப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் இவங்க? இவங்களுக்கு ஆல்ரெடி எதிரான மரண தண்டனை விதிக்கப்பட்டது, இப்போது எதற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல உக்குவா என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு மரண தண்டனை கைதிய அங்குனகொல பேலஸ் சிறைச்சாலையில மிக கொடூரமாக தாக்கி படுகொலை செய்த குற்றத்திற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் பசில் டிமல் என்று சொல்லப்படுகின்ற 2 பேருக்கும் மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. உக்குவாவை எப்படி படுகொலை செஞ்சாங்கன்னா மிக பயங்கரமான தாக்குதல். அது ஒரு கல்ல துணிக்குள்ள சுத்தி அந்த துணியை சுத்தி அவருடைய மண்டையோட்ட அடிச்சு தகர்த்து இந்த படுகொலையை செஞ்ச சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இவர்களுடைய விசாரணையில் தெரிய வந்த ஒரு விஷயம் தான் உக்குவாவை படுகொலை செய்வதற்கு எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை, ஆனா இதை நாங்க செஞ்சது தம்பிக்கை என்று சொல்லப்படுகின்ற சிறை அதிகாரி சொல்லித்தான் அப்படின்னு ஒரு விஷயத்த விசாரணை அதிகாரிகள்கிட்ட சொல்லி இருந்தாங்க. தம்பிக்கையை இந்த கேஸ்ல இழுத்து விசாரணை நடத்தி பிரதிவாதியாக பெயரிடப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு ஓடிக்கொண்டிருந்தது. ஏதோ ஒரு வகையில் அதிகாரி இல்லையா, அரசு சாட்சியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதில் அவர் மிக முக்கியமான சாட்சியாக மாற்றப்பட்டதன் காரணமாக இந்த கேஸ்ல அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இங்க உக்குவா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999 காலப்பகுதியில ஹோகந்திர பகுதியில ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நாள்ல ஒரே இரவுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை படுகொலை செய்த சம்பவத்துல மிக முக்கியமான ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்ட வழக்கு நடந்து மரண தண்டனை இவருக்கு 2004 உச்ச நீதிமன்றம் வழங்கி சிறைக்கு அனுப்பி வச்சாங்க. இவரும் சிறையில் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஒரு நபரை படுகொலை செஞ்சு முடிச்சாங்க. சரி, இதுல மிக முக்கியமாக மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட பசில் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பிரஜையான மும்பையில பிறந்து வளர்ந்தவங்க ரீடா ஜோன்சன். இலங்கையில இன்ஜினியரான மனோகரனை திருமணம் முடிச்சாங்க. இந்த திருமணம் நடந்தது 1998 பிப்ரவரி மாதம் அளவில். ஹனிமூனுக்காக இலங்கைக்கு வந்தாங்க. இவருடைய பூர்வீகம் இங்க அப்படின்றதுனால இங்க சந்தோஷமாக வாழ்கின்ற இந்த சூழல்ல தான் 1998 அக்டோபர் மாதம் 11 பீச்சில் நடந்து கொண்டு போற சந்தர்ப்பத்துல மாலை பொழுதுல இந்த பெசிலும் அவரோட இணைதி மற்றும் 2 நபர்கள் சேர்ந்து பயங்கரமாக மனோகரன் மீது தாக்குதல் நடத்தி ரீடா ஜோனை கடத்திட்டு போயிட்டாங்க. 15 அளவுல இந்த பெண்ணுடைய பிரேதம் ஒரு சதுப்பு நிலத்துக்குள்ள அழுகிய நிலையில கண்டெடுக்கப்படுது. பிரேத பரிசோதனை தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கழுத்து நிறுத்தி படுகொலை செய்யப்பட்டதோட அவ அணிந்திருந்த நகைகள் எல்லாம் களவெடுத்து சென்றதாகத்தான் அவருடைய பிரேத பரிசோதனையிலையும் விசாரணையிலும் தெரிய வந்தது. இதுல பிரதானமான சூத்திரதாரியாக 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுல 2வது குற்றவாளியாக கருதப்பட்டவர் தான் இந்த பெசில் என்று சொல்லப்படுகின்ற குற்றவாளி. இவருக்கு தான் அந்த வழக்கில் மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டு சிறையில இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஒரு அதிகாரிக்காக உக்குவாவை இவர் படுகொலை செஞ்சிருக்கிறாரு. இதுல பெசில் அந்த குற்றத்தை செய்யும்போது எத்தனை வயசு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே 18 வயது. அந்த காலகட்டத்தில் அந்த குற்றத்தை செஞ்சாரு. மரண தண்டனை கைதியாக இருக்கிறவருக்கு தான் மேலும் இந்த உக்குவாவை படுகொலை செய்த கேஸ்ல மீண்டும் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நிமல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிமல் வசதி வாய்ப்புள்ள ஒரு குடும்பத்துல செல்ல பிள்ளையா வளர்ந்தவர். என்ன போதைக்கு அடிமையாகிட்டாரு. தன்வசம் போதைப் பொருளை வச்சிருந்த குற்றச்சாட்டுல அந்த காலகட்டத்துல அவருக்கு உச்ச நீதிமன்றம் மரண தண்டனையை தீர்ப்பாக வழங்கி சிறையில போட்டுட்டாங்க. ஆல்ரெடி மரண தண்டனை கைதிகளாக இருந்தவங்களுக்கு இந்த வழக்குல மேலும் ஒரு மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் சிறைச்சாலைக்குள்ள ஒரு படுகொலை என்பதும் தண்டனை பெற இடத்துல திருத்தம் சீர்திருத்தம் என்று எதுவுமே இல்லாம மேலும் மேலும் குற்றங்கள் செய்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது சிறைச்சாலை வளாகத்துக்குள்ள இருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. பாதாள உலக குழுக்கள் உள்ள போனா என்ன ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, மசாஜ் பண்றதுக்கு, ஃபோன் பார்க்கறது, ஃபோன் பாவிக்கிறதுக்கு, உள்ள இருந்தே குடியாவரம், உள்ள இருந்தே படுகொலை, அப்படி எல்லா விஷயங்களும் செய்யறதுக்கான ஒரு சேஃபான ஒரு இடம் தான் சிறைச்சாலை அப்படின்னு ஒரு நிலை மாறி இருக்கு. பொறுத்து பார்க்கலாம் இவையெல்லாம் மாறுதா இல்ல மாற்றம் பெறாமலே இப்படியே காலங்கள் கழியுமா அப்படின்னு ஒரு விஷயம். நடிகர் சைஃப் அலிகான் வீட்டுக்குள்ள புகுந்து அவரை படுகொலை செய்வதற்கோ அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கோ முயற்சி செய்த இலங்கை பாதாள உலக குழு தலைவர் யாரு அப்படின்ற செய்தி இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பையில
சைஃப் அலி கான் அவங்க வந்து அவருடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலையில போலீசார் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல திடீரென ஒரு நபர் வந்து வீட்டுக்குள்ள போந்து சைஃப் அலி கானை தாக்கணும் அப்படின்ற ஒரு இலக்குல அவரை வீட்டுக்குள்ள அத்துமுறை நினைச்சவரை பாதுகாப்பு துறையினர் பிடிச்சு வச்சாங்க. வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் இடுப்புல இருந்த கூறிய ஆயுதத்தால போலீசாரை குத்திட்டு உடனடியாக தலைமறைவானாரு. போலீசாரின் யாரா இது, எங்கிருந்து வந்தான், இவரை எதுக்கு இலக்கு வச்சான், இதனுடைய பின்னணிதான் என்ன, யார் ஏவி விட்டான் அல்லது இவராக வந்தானா, இவங்களுக்குள்ள என்ன முன்பகை இருந்தது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வந்து தேட ஆரம்பிச்சாங்க. சரி, வந்த வழி என்ன போன வழி என்ன அப்படின்னு தேடி பிடிச்சி மும்பை போலீசார் உடனடியாக சிசிடிவி புட்டேஜ் அப்படின்னு சொல்லி 100 புட்டேஜ்களை எடுத்து விசாரணை மேற்கொண்டதில் தான் அப்படியே ஆசாமி போய் ஒலித்த ஒரு கட்டிடத்தை நெருங்க ஆரம்பிக்காங்க. அந்த கட்டடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றச்செயல்கள் செய்கிறவங்களுக்கு சட்டவிரோதமாக தங்குறதுக்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு கட்டிடமும் ஒரு விடுதியும் தான். இதை பரிசோதனை செஞ்சதுல, இதை சோதனை இட்டதுல தான் வந்து ஒரு ஆசாமி அப்பாவித்தனமாக உள்ள இருந்திருக்கிறாரு. அணுகி அவரோட விசாரணை நடத்தியதுல ஒரு ஐடென்டிட்டியை எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அந்த ஐடென்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஆனா தமிழ்ல பேசி பார்த்தா எதுவுமே அவருக்கு புரியுதில்லை, ஹிந்தியில பேசி பார்த்தா எதுவுமே புரியுதில்லை. அதை தாண்டி இந்தியாவோட தேசிய மொழி எல்லாத்தையும் பேசி பார்த்தா அவர் பேசுறாருல்ல, அவர் பேசுறதெல்லாம் மொக்கத கொகமத ஹொந்த இன்னவாத அப்படி இந்த மாதிரி, இது நம்ம நாட்டு மொழி இல்லையே அப்படின்னு சொல்லி விசாரணை மேற்கொண்டதுல தெரிய வந்திருக்கு இந்த ஆசாமி இலங்கையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி இவருடைய கைரேகை எல்லாம் எடுத்து உடனடியாக அனுப்பி வச்சாங்க. பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனா மொழி தெரியாது, சிங்களம் பேசுறது. இந்த கைரேகையை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு தகவல் சொன்னாங்க. இலங்கையில அந்த ஒரு விஷயத்தை பரிசோதனைக்கு உட்படுத்தியதெல்லாம் தெரிய வந்திருக்கு. இந்த ஆசாமி யாரு அப்படின்னு பார்த்தா, பலப்பிட்டிய நீதிமன்றத்துல பிணை வழங்கப்பட்டு வெளியில போனவர். அந்த போனவர் இதுவரைக்கும் எங்க இருக்காரு என்பது எங்களுக்கு தெரியாது, தலைமறைவாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் வழக்குக்காக வருவதும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம, இவர் வந்து பல்வேறு கொலைகளோட சம்பந்தப்பட்டவர். இவர் பற்றிய விசாரணைகள் இப்போது நீதிமன்றத்தில் நடந்து வருது. அவருதான் பொடிலிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியாவுக்கு தகவலாக சொன்னாங்க. இதுக்கு பிற்பாடுதான் சிஐடியினர் கடந்த மாதம் வந்து இறுதி பகுதியில் அவரை இலங்கை கொண்டு வந்து விசாரணை நடத்தினாங்க. விசாரிச்சதுல பல்வேறு திடுக்கிடும் செய்திகளை அவர் சொல்லி இருந்தாரு. நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்தாரு, உம்மாவை பார்க்கவோ மனைவியை பார்க்கவோ எங்குமே போகாம ஒரு சட்டத்தரனுடைய வாகனத்தில் ஏறி போனதாக சொல்லியிருக்கிறார். இவர் அங்கிருந்து எங்க போயிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார் போய் மன்னாரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அங்க ஒரு உம்மா, அங்க ஒரு வாப்பா, அங்க ஒரு வீடு, அங்க ஒரு முகவரி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு பிரஜையாக வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா ஆனாவும் தெரியா ஊனாவும் தெரியா இப்படியான ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக வாழ்ந்தவர் அங்கிருந்து ஏதோ ஒரு வகையில வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி கடவுச்சீட்டை பெறுவதற்காக காத்திருந்த இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம். போலியான அனைத்து ஆவணங்களையும் கைப்பற்றித்தான் இந்த விசாரணையை முன்னெடுத்தாங்க மும்பை போலீசார். இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில் பல்வேறு குறையோட சம்பந்தப்பட்டவங்க மன்னாரூடாக தமிழ்நாட்டுக்கு போனீங்க, தமிழ்நாட்டில இருந்து மும்பைக்கு போனீங்க, ஓகே, எதற்காக அந்த நடிகர் மீது தாக்குதல் நடத்தணும்னு நினைச்சிக்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் தெரியல. அதையும் போலீசார் விசாரிச்சு சொல்லுவாங்களா இருந்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சைஃப் அலி கான் பெரிய ஒரு நடிகர் இல்லையா, நேரடியாக ஒரு எக்ஷனை காட்டி ஒரு கத்தியால குத்தி நானும் வில்லனா நடிக்கிறதுக்கு ரொம்ப வல்லவனா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாம சொல்வதற்கு, நடிச்சு காட்டுவதற்கு தான் போனார என்னவோ தெரியல. என்னதான் இருந்தாலும் இப்ப அவர் நடிகரும் அல்ல, ஹீரோவும் இல்லை, வெறும் ஜீரோவாக அங்கும் 1 வருஷம் சிறையில் இருந்து அப்படியே வந்த இடத்துக்கே போய் சேருங்க ஐயா, அங்க செஞ்ச குற்றங்களை சொல்லுங்க ஐயா, அங்க நீதிமன்றம் சட்டம் அனைவருக்கு சமம் அப்படின்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது வந்து அள்ளி கொடுத்தாங்க. அள்ளிக்குள்ளே வச்சு நல்லா வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போது பொடிலசியை கொண்டு வந்து விசாரிச்சாங்க. விசாரிச்சல முதல் கட்டமாக வந்து அவருடைய 3 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமான சொத்து குவிப்பு விசாரணை பிரிவினர் வந்து முடக்கம் செய்த சம்பவமும் பதிவாச்சு. ஆட்சி பேர்ல சொத்துக்கள் வாங்கியிருந்தாரு, மீண்டும் அவர பேருக்கு மாத்திருக்கிறாரு. ஆட்சிட்டு கேட்டா ஆட்சிக்கு பாக்கு வாங்கவோ வெத்தில வாங்கவோ காசு இல்லாதவ எப்படி இந்த சொத்துக்களை வாங்கினதுக்கு அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவ சொல்லியிருக்கிறார். அதனால இது சட்டவிரோதமான சொத்துக்கள்ல அடங்குறதாகத்தான் சொல்லி போலீசார் அதை முடக்குகின்ற பணியை செஞ்சு முடிச்சாங்க. எதற்காக சைஃப் அலி கானை படுகொலை செய்ய நினைச்சாரு, எதற்காக அந்த வீட்டு வாசல்ல போய் கத்தி குத்து செஞ்சாரு, பொறுத்து பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வெளியே வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் போதை இல்லாத, கொலை இல்லாத, கொள்ளை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.